ரதத்துல சக்கரம் முன்னோக்கி போகுது, பின்னோக்கி வருது. அந்த சக்கரம் தான் நம்மளுடைய கர்மா. நேரம் நல்லா இருந்தா வெற்றிகரமா முன்னுக்கு இருக்கும், நேரம் நல்லா இல்லைன்னா பாதகமா பின்னாடி இருக்கும். அந்த ரதத்தை இழுத்துட்டு போற 2 காளை மாடு இருக்கும். காளை என்றால் நம்மளுடைய மூச்சு. மூச்சு விட்டாதான் அந்த ரதம் சுழற்சி உண்டாகும். மூச்சு விடுறதுனாலதான் நீ உங்களுக்கும் எனக்கும் இந்த கர்மமானது நடக்குது. அப்ப அந்த காளை மாடு அடி எடுத்து வைக்கும் போது, அடி என்றால் என்ன? ஒரு மூச்சுக்கு பேரு அடி. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நெய்யற்ற நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பறக்கும் மன்னன் அடி போற்றி. அடி அடி அடின்னு சொல்றது என்னது? ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு ஈசன் அடி போற்றி.